என்ற நாயகர் தலையாட்டுறதை பார்த்தா ஒத்துக்கிறாருன்னு தெரியுது. ஏன்னா நான் அவ்வளவு அழகுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. துருதுருவா இருந்திருக்கேன். ஒரு எழுத்தாளர் பேசினால் எப்படி இருக்கும்? ஒரு எழுத்தாளர் பேசினால் எப்படி இருக்கும்? ராதாகிருஷ்ணன் என்னும் ராமாயண கடல் விளைவித்த முத்து இவர். உவர் நிலத்திலும் தமிழ் பயிர் வளர்த்த செல்வர் மகன் இவர். இலக்கிய செல்வர் ஐயா மாது இவர் பேசிய மேடைகளோ எண்ணில் அடங்காது. பார்க்கத்தான் இவர் பரம சாது, ஆனால் பார்ப்போற்றும் கம்பன் கழகத்தின் வீரியம் இது தாது. நிறைவாக ஒன்று சொல்கிறேன், மதுவால் பொதுவாக மயக்கம் பிறக்கும், ஆனால் மாவிற்கும் தூவிற்கும் இடையிலே துணைக்காலாய் நின்று மாதுவாய் வென்று மது என்ற கல்லை விடுத்து இந்த மாது தந்த தமிழ் சொல்லை எடுத்து மயக்கம் தெளிந்தோர்தான் இந்த தமிழகத்தில் பலர். அத்தகைய மாது ஐயா அவர்களின் வண்ணத் தமிழால் பவளவிழா நாயகர் வாணியம்பாடியின் வானம்பாடி ஐயா அவர்களை வாழ்த்த திருச்சிராப்பள்ளி கம்பன் கழக செயலாளர் முனைவர் மாது ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய எங்கள் அருமை அண்ணன் பேச்செல்லாம் கவி மழையாய் பெருகும் ஞானம் கைவரப்பெற்ற வாணியம்பாடி வானம்பாடி கவிமாமணி அப்துல் காதர் அவர்களுக்கு அவருடைய 75வது ஆண்டு பவள விழா நிகழ்வுகள் சீரோடும் சிறப்போடும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை நடத்துவதற்கு முழு தகுதி வாய்ந்த இடம் வாணியம்பாடி கிடையாது. ஏனென்று கேட்டால் இன்றைக்கும் புத்தன் பிறந்த இடம் கொண்டாடப்படுவது இல்லை பெரிதாக. ஆனால் அவன் ஞானம் பெற்ற போதி மரத்தடி இருக்கிறதே, அது இன்றைக்கும் புத்தகயா என்று எல்லோராலும் பெரிதாக கொண்டாடப்படுகிறது. அதுபோல எங்கள் அண்ணன் அப்துல் காதர் அவர்கள் ஞானம் பெற்ற இடம் திருச்சிராப்பள்ளி. ஆகையினாலே நாங்கள் தான் முதலில் விழா எடுக்கிறோம். அதனால் திருச்சிராப்பள்ளிக்கு தான் அந்த முழு தகுதி உண்டு. இதற்கு பிற்பாடு ஒரு பெரிய விழா நடக்க இருக்கிறது. வாணியம்பாடியிலே 2 நாட்கள் விழாவாக ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. தமிழகத்தின் தலை சிறந்த பெருமக்கள் மட்டுமல்லாது உலகெங்கும் இருக்கிற அனைத்து தமிழ் சான்றோர் பெருமக்களும் அந்த நிகழ்விலே வந்து நிகழ்த்தினை நடத்த இருக்கிறார்கள். ஆகையினாலே அந்த நிகழ்வுக்கும் நீங்கள் எல்லோரும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, திருச்சிராப்பள்ளி நகைச்சுவை மன்றம் தன்னுடைய 25வது ஆண்டில் ஒரு அருமையான செயலை செய்திருக்கிறது. அதற்காக திருச்சிராப்பள்ளி நகைச்சுவை மன்றத்திற்கும் அதனுடைய செயலர் தலைவர் உள்ளிட்ட அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவு கலந்த நன்றி. இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டு தன்னுடைய பணிகளுக்கு இடையே இங்கே வந்திருந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற நாடாளுமன்றத்தினுடைய நாயகன் போற்றுதலுக்குரிய அருமை அண்ணன் சிவா எம்பி அவர்களே, என்னுடைய போற்றுதலுக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அன்பிற்கினிய அண்ணன் சுக்கி சிவம் சொல்வேந்தர் அவர்களே, அன்பு அண்ணன் நகைச்சுவை மையம் புலவர் சண்முக வடிவேல் அவர்களே, போற்றுதலுக்குரிய அருமை சகோதரி மருத்துவர் வேணி அவர்களே, அன்பு நண்பர் நெல்லை ஜெயந்தா அவர்களே, இந்த அருமையான நிகழ்விலே ஏற்புரை ஏற்று எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருந்து இதனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய அருமை அண்ணன் வாணியம்பாடி அப்துல் காதர் அவர்களே, அவரோடு வந்திருக்கிற ஓசூரிலே மிகச்சிறந்த கல்வி நிறுவனத்தை நடத்தி வருகின்ற அன்பு அண்ணன் திரு வணங்காமுடி அவர்களே, பல்வேறு நகைச்சுவை நிலையத்தில் வந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, திரளாக கூடியிருக்கிற சுவிஞர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது நான் தேசிய கல்லூரியுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட். அண்ணன் வந்து குட் ஓல்டு ஸ்டூடெண்ட். சுக்கியன் இது காதர் அண்ணன் குட் ஓல்டு ஸ்டூடெண்ட். கிராண்டு குட் ஓல்டு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவரே எங்களுக்கு பின்னாடி இருக்கிறார். அன்பிற்கினி அண்ணன் நாவுக்கரசர் சத்தியசீலன். இவங்களுக்கெல்லாம் வாத்தியாராக இருந்தவர் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறார் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன், என்னுடைய தந்தையார். இப்படி ஒரு பாரம்பரியம் தொடர்ந்து வரக்கூடிய பாரம்பரியத்தில் இந்த மேடையில் பலர் வீற்றிருக்கிறார்கள். எங்கள் அப்பா சொத்தை நான் கொள்ளை அடித்ததை விட இந்த மேடையில் இருக்கிறவங்க கொள்ளை அடித்தது தான் அதிகம். அதில் முதல் யாருன்னு கேட்டால் அருமை அண்ணன் அப்துல் காதர். 2 வருஷமாக எல்லாத்தையும் கொள்ளையடித்தார். அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டால் எங்கள் அருமை அண்ணன் சொல்வேந்தர் சுக்கி சிவம் அவர்கள். எங்கள் அருமை அண்ணன் சண்முகடியலன்னு எனக்கு மிச்சம் வைக்காமல் முழுக்க கொள்ளையடிச்சிட்டார் எல்லாத்தையும்.
இவர்களெல்லாம் என் தந்தையினுடைய, நான் இப்படி வேணா சொன்னால் நல்லாயிருக்கும், பேராசிரியர் ராதாகிருஷ்ணனுடைய கருவுக்கு வேணால் நான் உரிமை உடையவனாக இருக்கலாம். ஆனால் இவர்கள் எல்லாம் என் தந்தையினுடைய கருத்துக்கு சொந்தக்காரர்கள். இவர்கள் என்னை விட மேலானவர். இவர்கள் என்னை விட மேலான. அவர்களை வணங்குவது என்பது எனக்கு, நான் பொதுவாக சொல்லுவேன், அகலிகையை ராமன் என்ன சொல்கிறான், என்னுடைய அன்னை, அவளை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறான். அவள் கல் உரு தவிர்த்த பிறகு என்னுடைய அன்னை ஏற்றுக்கொள். ராமனை பெற்றெடுத்தது கோசலை தானே, ஆனால் அகலிகை அன்னைன்னு சொல்கிறானே. என்னுடைய தந்தையார் சொல்வார், ராமன் பிறப்பான்னு தெரியாது கோசலைக்கோ தசரதனுக்கோ. ஆனால் அகலிகை இந்த சாபத்திலேருந்து நான் எப்போ வெளியில் வருதுன்னு கேட்டப்போ, ராமன் வருவான், அவன் பாதத்துளி பட்டு நீ கல் உருவிலேருந்து மாறுவேன்னு சொல்லுவா. அந்த சாப விமோச்சனம் இதுதான்னு தெரிந்த உடனேயே அகலிகை என்ன பண்ணா, ராமா ராமா ராமான்னு ராமனை தன்னுடைய கருத்திலே சுமந்தாள். கோசலையோ வெறு 10 மாதம் ராமனை கருவிலே சுமந்தாள். ஆனால் கோசலையோ பல 100 ஆண்டுகள் கருத்திலே சுமந்தாள். அவள் கருத்து ராமன் பிறந்தான் அப்படின்ற. அது மாதிரி கருவிலே வந்த என்னை விட கருத்திலே வந்த இவர்கள் பெரியவர்கள். அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்வதை விட வேறு நான் என்ன சொல்ல முடியும்? அவர்களை வணங்குகிறேன். 1967 திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரியில் முதலாக எம்ஏ வகுப்பு தொடங்குகிறது. அந்த வகுப்பில் முதல் சேர்ந்த மாணவர்கள் 7 பேர். அந்த 7 பேரில் எங்கள் அண்ணன் அப்துல் காதர் அவர்கள் ஒருவர். இச்சைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாம் உமக்கே நாம் ஆட்செய்வோங்கிற மாதிரி 7 பிறவிக்கும் அன்று 7 பேர் சேர்ந்தாங்க. 7 பிறவிக்கும் இந்த பந்தம் எங்குள்ளே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அண்ணன் வந்தப்பெல்லாம் நான் சிறு குழந்தை பாலகன். எங்கள் வீட்டுக்கு அண்ணன் அடிக்கடி வரது உண்டு. இது அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். அதில் ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், எங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னு கேட்டால், கல்லூரியில், அதாவது பியூசி அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த காலத்தில் கல்லூரியில் பியூசி, கல்லூரியில் படிக்கிறதுலேருந்து அப்போ தான் நடக்க ஆரம்பித்த குழந்தை வரைக்கும் நிறைய ஜொனத்தொகை எங்கள் வீட்டில் உண்டு. நாங்கள் எல்லாரும் அத்தனை பேர். நான் செல்லமாக 7ஆவதாக பிறந்தேன்னு வச்சிங்களேன். நாங்கள் அத்தனை பேர் எங்கள் வீட்டிலேருந்து தான் ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு அத்தனை பேரும் போனோம். அத்தனை குழந்தைகள். அப்படி குழந்தைகள் எல்லாம் நாங்கள் விளையாடிட்டு இருக்கிறப்போ நமக்கே இருக்கிற ஒரு இயல்பு என்ன அப்படின்னு கேட்டால், ஏதாவது ஒரு குழந்தை துருன்னு அங்கங்கே ஓடிக்கிட்டு இருந்தால், அழகாக இருந்தால், வந்தவுடனே என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைய நம்ம தூக்குவோம் இல்லையா? அது மாதிரி காதர் அண்ணன் எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே என்ன தான் முதல்ல தூக்கியிருக்காங்க. நாடாளுமன்ற நாயகர் தலையாட்டுறதை பார்த்தா ஒத்துக்கிறாருன்னு தெரியுது. ஏன்னா நான் அவ்வளோ அழகுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. துருவாக இருந்திருக்கேன். அதனால் காதர் அண்ணன் என்ன முதல்ல தூக்கியிருக்காங்க. சுகிஷி அண்ணன் வந்தாலும் என்ன தான் தூக்குவாங்க. ஏன்னா சரி, இவருக்கு என்னவோ அதுதானே அவருக்கும். காதர் என்ன இது சண்முகல் என்ன பார்க்குறாங்க, நாம் இது மாதிரிலாம் ஒன்றும் பண்ணதில்லையே அப்படின்னு. அந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்கல. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? அப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், காதர் என்னை தூக்கின உடனே அவங்க மாரில் நான் எட்டி உதைச்சேன். நான் என்ன சொல்ல, அப்பயே என்னை உதைச்ச வேண்டாம் நீ. அன்று நான் ஒருவேளை அவர் மார்பிலே உதைத்தனதுனால்தான் இன்றைக்கு நான் ஒருவேளை மேடையிலே பேசி கொண்டிருக்கிறேனோ என்னவோ தெரியவில்லை. அந்த மார்பிலிருந்து நான் சற்று பெற்றிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அண்ணனுடைய எழுத்து இருக்கே அது ரொம்ப அழகு. அண்ணனுடைய பேச்சு இருக்கே அது அதை விட அழகு. வாக்கிச கலாநிதி கீவா ஜெகநாதன் ஒரு அழகான செய்தி சொல்லுவார். ஒரு பேச்சாளன் இருக்கான் பாருங்களேன், அவன் எழுதினா எப்படி இருக்கும், ஒரு எழுத்தாளன் பேசினால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஒரு எழுத்தாளனுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டால், ஒரு கட்டுக்கோப்பு இருக்கும் அவனோட பேச்சில். இது இங்கே இருக்கணும், இது அங்கே இருக்கணும் அப்படின்னு அவன் எழுத்தில் ஒரு கட்டுக்கோப்பு இருக்கும். அது மாதிரி ஒரு எழுத்தாளனுடைய பேச்சு கட்டுக்கோப்பாக இருக்கும். ஒரு பேச்சாளனுடைய எழுத்து எப்படி இருக்கும், அதில் ஒரு கவர்ச்சி இருக்கும். ஏன்னா பேசுகிறவங்க நல்ல கவர்ச்சியாக பேசினா தான் கேட்குறவங்களால கேட்க முடியும். ஒரு சில பேருக்கு மட்டும் ஆண்டவன் என்ன செய்கிறான்,
பேச்சையும் கொடுத்து விடுகிறான், எழுத்தையும் கொடுத்து விடுகிறான். அவர்கள் பேசினாலும் கவர்ச்சியாக இருக்கும், அவர்கள் எழுதினாலும் கட்டுக்கோப்பாக இருக்கும், கவர்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்டவர் நம்முடைய அருமை அண்ணன் போற்றுதலுக்குரிய அப்துல் காதர் அவர்கள். பேச்சும் எழுத்தும் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், அவருடைய எழுத்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அவர் எழுதுகிறார் பாருங்க, இந்த பணத்தாள் இப்போ தமிழில் சிலதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. லா லா ழா சொல்லு அப்படின்னா குண்டுலாவா இல்லை மத்தளலாவா இப்படி தானே கேட்குறோம். அவர் இந்த உச்சரிப்பு வரணுங்கிறதுக்காக காதர் என்ன ஒன்று எழுதியிருக்கார் பாருங்க. பணத்தாள் அடித்தேன், பணத்தாள் அடித்தேன், கைது செய்தார்கள். பணத்தால் அடித்தேன், விட்டு விட்டார்கள். சார் லா தான் சார் மாறுது. பணத்தாள், தாள்னா பேப்பர்னு அர்த்தம். பணத்தாள் அடித்தேன், கைது செய்தார்கள். பணத்தால் அடித்தேன், விட்டு விட்டார்கள். அதாவது மொழியை எப்படி கையாளுறது அப்படிங்கிறத அவருடைய எழுத்துலேருந்து நாம் ரொம்ப அருமையாக தெரிஞ்சுக்கலாம். அவருடைய தமிழ் இருக்குது பாருங்கள் எப்படி அதாவது எல்லாருக்குமே நம்ம நாட்டை பற்றி பேசுறதுன்னா ஒரு விருப்பம் வரும். அண்ணன் எழுதுகிறாரு, தன்னுடைய எழுத்தில் எழுதுகிறாரு. எப்படி எழுதுகிறார் பாருங்கள். தண்ணி இருக்குல்ல, இப்போ ரொம்ப பயமாக இருக்குங்க. ஏன்னா தண்ணின்னு சொல்கிறதா அக்கா வேற குடிக்கிறாங்க தண்ணி இந்த நேரம் பார்த்து. தண்ணி கொண்டா அப்படின்னா அதுக்கு பொருளே ஒரு மாதிரி இருக்குது. சரி, இவர் எழுதுகிறார் பாருங்க. தண்ணி என்ன பண்ணும்? நம்ம அழுக்கெல்லாம் போக்கும் இல்லையா, புற தூய்மை நீரால் அமையும் அப்படிங்கிறார் வள்ளுவர். அண்ணன் அதை எடுத்துக்கிறாருங்க. எடுத்துகிட்டு எழுதுகிறாரு, ஒரு புட்டி தண்ணியால் வாக்காளர்கள் அழுக்காகி விடுகிறார்கள். அழுக்க போக்குறது தண்ணின்னு பேர். இவர் எழுதுகிறாரு, ஒரு புட்டி தண்ணியால் வாக்காளர்கள் அழுக்காகி விடுகிறார்கள். அடுத்தது பாருங்க, சலவை நோட்டுகளுக்காக அழுக்காகி விடுகிறார்கள். சலவைன்னா அழுக்கு நீக்கிறது தானே. இவர் எழுதுகிறாரு, சலவை நோட்டுக்காக அழுக்காகி விடுகிறார்கள். அடுத்து ஒன்று எழுதியிருக்காரு பாருங்க, அதுதான் ரொம்ப டாப்பு. ஒரு பொட்டலம் பிரியாணிக்காக, ஒரு பொட்டலம் பிரியாணி நாக்கு தானே, ஒரு பொட்டலம் பிரியாணிக்காக நாக்கினை அப்படின்ட்டு. இந்த நாக்குலேருந்து வர்றது எதுங்க? சொல்லு தானே. அந்த சொல்லுக்கு என்ன பேர்? வாக்குன்னு பேர் இல்லை. அவர் எழுத சார் தமிழ் எப்படி விளையாடுது பாருங்க. ஒரு பொட்டலம் பிரியாணிக்காக நாக்கினை, ஆம் வாக்கினை விற்கிறார்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த தமிழ் இருக்கு பாருங்க, அவங்கக்கிட்ட இப்போன்னு இல்லை எப்பொழுதுமே அவருக்கு தமிழ் மட்டும் இல்லைங்க, ஆங்கிலமும் வரும். ஆங்கிலத்திலையும் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. நூல் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அண்ணன் பேசியிருக்காங்க. நூல் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அண்ணன் பேசுகிறாங்க. எப்படி சொல்கிறாரு பாருங்க. ஊசியோட ஒரு ஓட்டை இருக்கு இல்லையா மேலே, காது, அதுக்கு தமிழில் காதுன்னு பேர், ஆங்கிலத்தில் காதுன்னு பேர் இல்லை, ஐன்னு பேர், ஐ ஆஃப் த நீடில். இவர் என்ன சொல்கிறாரு அண்ணன், ஆங்கிலத்தில் அதுக்கு கண்ணுன்னு பேர், ஊசியின் கண்ணுன்னு பேர். ஆனால் தமிழ் எவ்வளோ ஒப்பற்ற மொழின்னு தெரிஞ்சுக்குங்க. தமிழன் அதுக்கு என்ன பேர் கொடுத்தான்னா ஊசியின் காதுன்னு கொடுத்தான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமான்ட்டு தமிழோட பெருமையை சொல்கிறார். எப்படி சொல்கிறார் பாருங்க. இந்த ஊசியோட காது இருக்கு இல்லையா, அதில் ஒரு நூல் போச்சுன்னா கிழிந்திருக்கிற ஆடையை தைத்து நம் மானத்தை காக்கும். அதே போல தமிழ் நல்ல நூல் ஒன்று இந்த காதிலே போனால் அது என் உள்ளத்து மாசினை நீக்கும் அப்படின்னு. உள்ளத்து மாசினை, அதாவது சொல்லில் விளையாடுறதுல அண்ணனுக்கு மிகுந்த பிரியம் உண்டு. அருமையாக சில சொற்களை சொல்லுவாங்க. அதில் பாருங்கள், கம்பனில் ஒரு பாட்டு, என் தந்தையாருடைய வகுப்பறை எப்படி இருக்கும்னு அண்ணன் எழுதுகிறாங்க. அப்படி எழுதும்போது சொல்கிறாங்க, அது கேள்வி பதில் கேட்குற மாதிரி இருக்கும். யார் வேணாலும் எங்கள் ஐயா கிட்ட ஆர்ஆர்கிட்ட என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த வகுப்பு அப்படின்ட்டு சொல்கிறாரு. சேலுண்ட ஒன்கனாரின் திரிகின்ற செங்காநல்லம், மாலுண்ட நளினப்பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை, காலுண்ட சேற்றுமேதி கல்லுள்ளி கனைப்ப சோர்ந்து பாலுண்டு துயில பச்சை தேரை தாராட்டும் பண்ணை அப்படின்னு ஒரு கம்பன் பாட்டு. எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க, இந்த பாட்டுக்குள்ளே கம்பராமாயணம் பூரா இருக்குது அப்படிம்பாங்க. இந்த பாட்டுக்குள்ளே கம்பராமாயணம் இருக்குது. என்னன்னு கேட்டால், ஒரு குளத்தில் எரும மாடு இறங்குது. அந்த குளத்துக்குள்ளே இருக்கிற தாமரை மலரில் அன்னப்பறவையோட குஞ்சு படுத்துருக்கு. அதுக்கு பசிக்குது, வாயை திறந்துக்கிட்டு இருக்கு. இந்த எரும மாடு இறங்குற நேரத்தில்
அந்த ஏற்பட்ட சலசலப்பில் ஒரு விரால் மீன் வந்து மோதிச்சு. எரும மாடு என்ன நினச்சிச்சு, தன்னுடைய கண்ணுக்குட்டி தான் மோதுதுன்னு நினச்சி பாலை கொட்டிச்சு. இந்த கொட்டின பால் கரெக்டாக எது வாயில் போய் விழுந்தது? அன்னப்பறவையுடைய குஞ்சுகள் வாயில் விழுந்தது. நல்ல ஏசி மாதிரி இருக்குது, தாமரை மலரில் படுத்துருக்கு, குளிர்ச்சியாக இருக்குது, இப்படி இப்படி ஆடுது, வயிறு ரொம்பிடுச்சு. அன்னப்பறவைக்கு தூக்கம், குஞ்சுகளுக்கு தூக்கம் வந்து தூங்கிடுச்சு. எங்கள் அப்பா சொல்லிவிட்டு இதில் ராமாயணம் இருக்குது அப்படின்ட்டு என்ன சொல்லுவார்னு கேட்டால், இந்த எரும மாட்டோட பால் யாருக்கு போயிருக்கணும்? அதோட சொந்தக்காரனுக்கு போயிருக்கணும். போச்சா? போகலை. சரி, சொந்தக்காரனுக்கு போகலைன்னா பால் யாருக்கு போகணும்? கண்ணுக்குட்டிக்கு போகணும். கண்ணுக்குட்டிக்காவது போச்சா? போகலை. யாருக்கு போச்சு? அன்னப்பறவையோட குஞ்சுக்கு போச்சு. எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த அரசாங்கம் எது, ராமனுக்கு வர வேண்டிய ஆட்சி யாருக்கு போச்சு? பரதனுக்கு போச்சு. பரதனாவது வச்சுக்கிட்டானா? அவனும் வச்சுக்கலாம். அவன் என்ன பண்ணான்? ராமனோட செருப்பை வாங்கி தலையில் வச்சுக்கிட்டான். எப்படி ராமனுக்கும் போகாமல் பரதனுக்கும் போகாமல் அந்த ராமனோட அரசாட்சி, தயரதன் அரசாட்சி அந்த திருவடிக்கு போச்சோ, அது மாதிரி இந்த மாட்டோட பால் அதோட ஓனருக்கும் போகலை, அந்த கண்ணுக்குட்டிக்கும் போகலை, அன்னப்பறவைக்கு போச்சு. இந்த பாட்டுக்குள்ள ராமாயணமே இருக்கு அப்படின்னு என்னுடைய தந்தையார் சொல்லுவாங்க. ராமாயணமே இருக்கு. இதை கேட்டுட்டு காதரண்ணே எங்கள் அப்பாட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ஐயா, நான் இதை இப்படி பார்க்குறேன் ஐயா, என்னன்னு பால் மாறல்னு வச்சுக்கலாமா அப்படிங்கிறார். பால் மாற்றம், ஏன் பால் தானே மாறுது, இங்கே பால் மாறுது இல்லை, பால் மாற்றம்னு வச்சுக்கலாமா? சொல்லலைன்னா அது என்னாகும் தெரியுமா? பால் மாறல்னு சொல்கிறது தானே வழக்கம். அப்போ இங்கே தயரதன் கொடுத்தது என்ன ஆயிடுச்சு? மாறி போச்சு இல்லை. அப்போ இதை பால் மாறல்னு வச்சுக்கலாமா? எங்கள் அப்பா சொல்கிறார், சபாஷ் காதர், அருமையாக சொன்னார். இது வரைக்கும் எழுதுறது இல்லைங்க. இப்போ காதர் அண்ணன் தமிழ் விளையாடுது பாருங்கள், அதுதான் ரொம்ப அழகு. காதர் அண்ணன் இந்த 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 காட்சியை எழுதிட்டு காதர் அண்ணன் எழுதுறாங்க பாருங்கள். குழந்தை இருக்கு இல்லையா, அது தாய்ப்பாலை குடிக்கும். அந்த தாய்ப்பாலை குடித்த உடனே அதோட ஓரத்தில் பால் தங்கி நிற்கும். அதனால தான் ஞானசம்பந்தர் பால் சாப்பிட்டதுக்கு ஓரத்தில் பால் இருந்தது. அதை பார்த்தா அவங்க அப்பா கேட்டாங்க. அதனால தான் ஞானசம்பந்தருக்கு ஒரு பேர் உண்டு, பாலரா வாயன் அப்படின்னு பேர். அண்ணன் எழுதுகிறாங்க, காதர் அண்ணன், ஓரத்தில் பால் நிற்கும். இது என்ன தெரியுமா? அந்த குழந்தையோட உமிழ்நீர் இல்லை, யாரோடது? அந்த தாயினுடைய பால். அது மாதிரி ஆரார் என்கின்ற தாய்ப்பால் ஊட்டிய தமிழ் பால் இருக்கிறது, அது என் வாயிலே நின்றது. அதைத்தான் கேட்டேனே தவிர கேள்வியாக, இது என்னுடைய உமிழ்நீர் அல்ல, அவரின் தாய்ப்பாலில் ஒரு துளி என்று மிக அழகாக அந்த காட்சியை தன் ஆசிரியரிடத்திலே எப்படி படித்தோம் என்பது மிக தெளிவாக மிக அழகாக அண்ணன் பல இடங்களில் பேசியிருக்கிறார். எனக்கு ராமநாதபுரத்தில் பேச்சு, அண்ணன் தலைமையில் பட்டிமண்டபம், ராமநாதபுரத்தில் பேசும்போது அண்ணன் பேசுகிறாங்க. அப்போது அரசியல் களம் ஒரு மாதிரி இருந்தது. அண்ணன் சொல்கிறாங்க, ராமன் ஒரு காடு வெட்டினார். இப்போ என்ன நேரம் நீங்கள் தெரிஞ்சுங்க. அப்போ ராமன் ஒரு காடு வெட்டின்ட்டார். ஒரே சத்தம். என்ன, ராமன் காடு வெட்டி தான்னாரு. திருப்பி எப்படின்னாரு, அதுக்கு பதில் சொன்னார் பாருங்க, ஒரு அழகான. என்ன, ராமன் எங்கே இருக்கானோ அந்த இடம்தான் எல்லாத்துக்கும் என்ன, அயோத்தி. ராமன் எங்கே போனான்? காட்டுக்கு போனான். ராமன் காட்டுக்கு போனான்னா அந்த இடம் என்ன தெரியுமா ஆகும்? நாடாக தான் இருக்குமே தவிர காடாக இருக்காது. கம்பன் இதை சொல்லியிருக்கான். எப்படி? புற்றுடை காடும் நாடாகி போகும் என்று கம்பன் சொன்னதுனால ராமன் போன இடத்துலலாம் காட்டை வெட்டி நாட்டாக்குனால ராமன் தான் உலகத்திலேயே முதல் காடு வெட்டி அப்படின்னு அதை கொண்டு வந்து சேர்த்தாரு பாருங்க. அது இன்றைக்கும் மறக்க முடியாது. அதே மாதிரி ஒரு மீட்டிங் பேசுகிறோம், கம்பராமாயணம் எல்லா நேரத்துக்கும் ஒத்து வருங்கிறீங்களே, இப்போ ஒத்து வருமானு கேட்டாருங்க. யாரை? காதரனை பார்த்து ஒருத்தர் கேட்குறாரு, இப்போ ஒத்து வருமா? ஏன் தெரியுமா? அந்த நேரம் ராஜீவ் காந்தி இறந்த நேரம். ராஜீவ் காந்தி இறந்த நேரம். அந்த நேரம் ஒத்து வருமா அப்படின்னு கேட்டாருங்க. காதரனை சொன்னார் பாருங்க, ஏன் ஒத்து வராது? தாராளமாக ஒத்து வரும், தாராளமாக ஒத்து வரும். வாலி யாரு? வாலி யாரு? வாலியோட அப்பா யார் தெரியுமா? இந்திரன். வாலியோட அப்பா இந்திரன். எப்படி செத்து போனார்? ராமனோட அம்பு. அதில் தானே வாலி செத்து போனார். தமிழில் அம்புன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு இன்னொரு பேர் உண்டு. என்ன தெரியுமா? தனுன்னு பேர். அதுக்கு தனுன்னு பேர். இந்திரா காந்தியோட புள்ள யார்? ராஜீவ் காந்தி.
இந்திராவின் செய் ராஜீவ்காந்தி இறந்தது தனுவினால் தானே என்பதை நீங்கள் அறியாததா? ராமன் எப்பொழுதும் ராமாயணம் ஒத்து வரும்னாருங்க. சார், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, எந்த நேரத்தில் எதை சொல்லணும்னு தெரிஞ்சு சொல்கிற பக்குவம் இருக்குது பாருங்க, அது அவருக்கு அதிகம். நான் நிறைவாக ஒன்றை சொல்லி என்னுடைய பேச்சினை நான் நிறைவு செய்து கொள்வேன். இப்படி சொல்லலாம், எனக்கு அது மகிழ்ச்சிங்கிறதுனால அதை நான் சொல்கிறேன். ராமானுஜருக்கு ஆளவந்தார்னு அவர்கிட்ட படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் ஆளவந்தார்கிட்ட படிக்க முடியல. ராமானுஜருக்காக ஆளவந்தார்கிட்ட படிக்க முடியல. அதுக்கு பதிலாக ராமானுஜருக்கு 5 சீடர்கள் இருந்தார்கள். திருமலை நம்பி, திருக்கச்சி நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, பெரிய நம்பி, திருமலை ஆண்டான் அப்படின்னு ஒரு 5 சீடர்கள் இருந்தாங்க. இந்த 5 பேர்கிட்டையும் என்ன தெரியுமா பண்ணார்? ராமானுஜர் படித்தார். இந்த 5 பேர்கிட்டையும் ராமானுஜர் படித்தார். அதே மாதிரி இந்த மாது என் தந்தையார் ராதாகிருஷ்ணனிடத்திலே படிக்கவில்லை. அவரிடத்திலே நான் படிக்கவில்லை. ஆனால் என் தந்தையார் ராதாகிருஷ்ணனிடத்திலே படித்தவர்களிடத்திலும் அவரை படித்தவர்களிடத்திலேயும் முழுமையாக படித்தேன். அவர்களிலே பல பேர் இந்த மேடையிலே வீற்றிருக்கிறார்கள். என்னை இன்றைக்கும் அவர்கள் அரவணைத்து சென்று என்னை பாராட்டி சீராட்டி வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த மேடையிலே சொல்வேந்தர் அருமை அண்ணன் சுக்கி சிவம் அவர்கள், என்னுடைய அருமை அண்ணன் நகைச்சுவை இமயம் சண்முக வடிவேல் அவர்கள், என்னுடைய அருமை அண்ணன் வாணியம்பாடி அப்துல் காதர் அவர்கள். அந்த ராமானுஜருக்கு எப்படி 5 பெரியவர்கள் கிடைத்தார்களோ அதுபோல் நான் படிப்பதற்கு இன்றைக்கு மேடையிலே கிடைத்திருக்கிறார்கள் இத்தனை பேர். அவர்கள் அத்தனை பேரும் என்னுடைய தந்தையாரிடத்திலே படித்தவர்கள். அதிலே முக்கியமாக என்னுடைய அருமை அண்ணன் நாவுக்கரசர் சத்தியசீலன். இன்றைக்கு இந்த மாது மேடையிலே ஏதோ பேசுகிறேன் என்றால் அது அவர் போட்ட பிச்சை. அந்த அவர்கள் கைகளிலே இவர்கள் கைகளிலே நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு பாராட்டு, எனக்கு மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.